வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கவர்னரை பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பாலிட்டில யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் முன்னாடி வரைக்குமே நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிரசிடென்ட் மற்றும் கவர்னர் இவங்க 2 பேரோட சட்டம் இயற்றும் அதிகாரத்தை நம்ம ரீசெண்டா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்ததும் அந்த இதை ஃபுல்லாவே நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கவர்னரை பார்க்க போறோம். அதை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட பார்த்துருவோம். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா யார் யாரெல்லாம் வருவாங்க, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு இது சொல்லிக்கிறேன். கண்டென்ட் இங்கிலீஷ்லேயே இருக்குன்னு சொல்றீங்க. கண்டென்ட் இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் நான் சொல்லும் போது தமிழ்லையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா மாநில நிர்வாகம், மாநில நிர்வாகிகளை பற்றி சொல்கிறேன்ட்டு தான் சொல்கிறேன். ஸோ இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா யாருங்க, யார் யாரெல்லாம் இருப்பா? ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ன்றவங்க கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா இந்த 4 பேரும் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல வருவாங்க. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா யார் யாரெல்லாம் வருவாங்க? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவங்க தான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்ன்ற போஸ்டிங் இருக்கும். ஆனால் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல கவர்னர், வைஸ் கவர்னர் அப்படின்லாம் இருக்காது. கவர்னர் ஒரு ஆள் தான். வைஸ் கவர்னர்ன்ற போஸ்டிங் ஸ்டேட்டுக்கு கிடையாது. நம்ம அரசியல் அமைப்புல இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி சொல்ற ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் 153 இருந்து 167 வரைக்கும் நம்ம அரசியல் அமைப்புல பார்ட் 6ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கவர்னரை பார்க்க போறோம். கவர்னர்ன்றவர் யாருங்க? சென்டர்ல எப்படி பிரசிடென்ட் பவர்ஃபுல்லாக இருப்பாரோ அதே மாதிரி ஸ்டேட்டில் கவர்னர் தான் பவர்ஃபுல். ஏன் நான் சென்டரையும் ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் எந்த அரசாங்க முறை அமைப்பை ஃபாலோ பண்ணுறாங்க? பாராளுமன்ற முறை அமைப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பாராளுமன்ற முறை அமைப்புல எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? மத்தியில் எப்படி சென்டரோ அதே மாதிரி தான் மாநிலங்களில் ஸ்டேட். அங்கேயும் இங்கேயும் சேம் சிஸ்டமாக தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால தான் கம்பேர் பண்ணியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கும் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். கவர்னருக்கு 2 விதமான வேலை இருக்குது. ஒன்று என்னன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அதாவது மாநிலத்தோட நிர்வாக தலைவர். அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தின் நிர்வாக தலைவர் யாரு? நம்ம கவர்னர் தான். ஆனா உண்மையான நிர்வாக தலைவர் யாரு? சீஃப் மினிஸ்டர். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான நிர்வாக தலைவர் சீஃப் மினிஸ்டர். அரசியலமைப்பின் அடிப்படையில் பேரளவு நிர்வாக தலைவர் தான் நம்ம ஆளுநர். மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். சரி, இவர் என்னவாவும் செயல்படுவாரு? சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட்டா செயல்படுவாரு. அதனாலதான் இவருக்கு டூயல் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தான் நிர்வாக தலைவர். அதே மாதிரி இவர் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட்டாவும் இருப்பாரு. சரிங்களா? எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருக்காங்களான்னு கேட்டாங்க. இனிஷியலா அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் 7வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை 1956 கொண்டுட்டு வராங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கவர்னரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு 7வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. மாநிலங்களுக்கு கவர்னர் வேணுங்க, ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஆர்டிக்கல் 153. இந்த ஆர்டிக்கல்ல தான் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் 7வது அமெண்ட்மெண்ட் மூலமா திருத்தம் செஞ்சு ஒரு கவர்னர் 2 மாநிலத்துக்கு கூட இருக்கலாம்ப்பான்னு சொன்னது இந்த ஆர்டிக்கல்ல தான். சரிங்களா? ஆர்டிக்கல் 154ன்றது ஆளுநரோட எக்ஸிக்யூட்டிவ் பவரை பத்தி சொன்னது. ஆளுநர்ன்றவர் யாரு? மாநில அரசின் நிர்வாக தலைவர். அத சொல்ற ஆர்டிக்கல் 154. ஆர்டிக்கல் 155ன்றது கவர்னரோட அப்பாயின்மெண்ட்டை பத்தி சொல்லுது. இந்தியால கவர்னருக்குன்னு டைரக்ட் எலெக்ஷனோ இல்ல இன்டைரக்ட் எலெக்ஷனோ கிடையாது. பிரசிடென்ட்னால நியமனம் செய்யப்படுகிறாரு. கவர்னருக்கான ரிமூவல் ப்ராசஸையும் கான்ஸ்டியூஷன்ல சொல்லல. பிரசிடென்ட் விரும்புற வரைக்கும் ஆளுநர் பதவியில இருக்கலாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம அரசியல் அமைப்புல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்னர் பிளஸர் ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை
ஆளுநர் பதவியில இருக்கலாம். ஆளுநரை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்றாரு. நியமனம் செஞ்சுட்டு அவர் விரும்புற வரைக்கும் நீங்க பதவியில இருக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம அரசியலமைப்புல கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம வரைவு அரசியலமைப்புல என்ன சொல்லியிருந்தாங்க? ஆளுநருக்கு டைரக்ட் எலெக்ஷன் தான்ப்பா வைக்கணும். டைரக்ட் எலெக்ஷன் எப்படி நடக்குங்க? வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில தான் டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும். இதை எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வரைவு அரசியலமைப்பு, அதாவது டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருந்தாங்க. ஆளுநருக்கு நேரடி தேர்தல் மூலமா தான் தேர்தல் நடக்கணும்னு சொன்னது எதுல சொல்லியிருந்தாங்க? நம்ம வரைவு அரசியலமைப்புல சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி இருக்குல்ல, அதாவது அரசியல் நிர்ணய சபை இருக்குல்லங்க, அவங்க என்ன முறையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா கவர்னரை பிரசிடென்ட் தாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இவருக்கு நேரடி தேர்தலோ இல்ல மறைமுக தேர்தலோ தேவையில்லை. எதுக்காக இந்த மெத்தடை சூஸ் பண்ணிருப்பாங்க? மாநில அரசோட நிர்வாக தலைவர் பெயரளவுல ஆளுநர் தான், ஆனா உண்மையான நிர்வாக தலைவர் முதலமைச்சர் தான். ஸோ 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி ஆகும். அதனால தான் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநரை பிரசிடென்ட் மூலமா அப்பாயின்மெண்ட் பண்ற மெத்தடை சூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இந்த கவர்னர் போஸ்டை நம்ம எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோங்க? நம்ம அரசியலமைப்பு நீண்டதுன்னு தெரியும். அது எதனால? எல்லா நாடுகள்ல இருந்தும் நம்ம இந்தியாவோட தேவைக்கேற்ப எடுத்திருக்கோம். இந்த ஆபீஸ் ஆஃப் கவர்னர்ன்ற போஸ்டை நம்ம எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம்? எந்த நாட்டுல இருந்தும் எடுக்கல. நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதாவது இந்திய அரசு சட்டம் 1935, இதுல இருந்து தான் நம்ம ஆபீஸ் ஆஃப் கவர்னர்ன்ற போஸ்டை எடுத்திருக்கோம். சரி, இந்த ஆபீஸ் ஆஃப் கவர்னர்ன்ற போஸ்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா இல்ல யூனிட்டரி ஸ்ட்ரக்சரா, அதாவது கூட்டுறவு முறையை அடிப்படையா கொண்டதா இல்ல ஒன்றிய முறையை அடிப்படையா கொண்டதான்னு கேட்டா கூட்டுறவு முறையை தான் அடிப்படையா கொண்டது. ஏன்னா நம்ம கவர்னர் மாநிலத்தோட நிர்வாக தலைவர், சென்ட்ரல் கவர்மெண்டோடையும் ஏஜென்ட்டா செயல்படுறாரு. ஸோ ஒன்றியத்திற்கும் ஏஜென்ட்டா செயல்படுறாரு, மாநிலத்திற்கும் நிர்வாகியா செயல்படுறாரு. சரிங்களா? ஸோ இவரோட போஸ்டிங் கூட்டுறவு முறையை அடிப்படையா கொண்டது. ஆனா இவரோட அப்பாயின்மெண்ட்டை பார்த்தோம்னா அது ஒன்றிய முறையை அடிப்படையா கொண்டது. ஏன் அதை யூனிட்டரி ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம்? கவர்னர்ன்றவர் மெயினா யாருங்க? மாநிலத்தோட நிர்வாக தலைவர். இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்றாரு? ஒன்றிய நிர்வாகத்தின் தலைவரான குடியரசுத் தலைவர் தானே மாநில ஆளுநரை நியமனம் பண்றாரு. ஸோ இவரோட அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ன்றது என்னங்க? யூனிட்டரி ஸ்ட்ரக்சர். ஆனா ஆபீஸ் ஆஃப் கவர்னர்ன்றது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். என்னன்னு புரியுதாங்க? மாநில ஆளுநர்ன்ற பதவின்றது கூட்டாட்சி முறையை அடிப்படையா கொண்டது. ஆனா மாநில ஆளுநர் பதவிக்கான நியமனம்ன்றது ஒன்றிய முறையை அடிப்படையா கொண்டது. ஓகேங்களா? இது கிளியரா இருக்கா? இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வந்துருவோம். மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார். காரணம், மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இப்பதான் சொன்னோம், ரெண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இதை எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஆர்டிக்கல் 155 தான் ஆளுநரோட நியமனத்தை பத்தி சொல்ற ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கவர்னரை யார் அப்பாயின்ட் பண்றாங்க? பிரசிடென்ட். கரெக்ட் தான். ஹி இஸ் த நாமினி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுவும் கரெக்ட் தான். டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைடட் ஃபார் த இன்டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் த கவர்னர். நம்ம வரைவு அரசியலமைப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க? டைரக்ட் எலெக்ஷன் தாங்க வைக்கணும் கவர்னருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இன்டைரக்ட் எலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி ஆப்டட் ஃபார் த இன்டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர். நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன சூஸ் பண்ணாங்க? அப்பாயின்மெண்ட் மெத்தடை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. டைரக்ட் எலெக்ஷனோ இல்ல இன்டைரக்ட் எலெக்ஷனோ கவர்னருக்கு சூஸ் பண்ணல. மூணாவது மட்டும் தவறு, மீதி மூணும் சரி. எங்க ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் சி, 1, 2, 4 ஒன்லி கரெக்ட். ஆர்டிகல் 156ன்றது டென்யூர் ஆஃப் த கவர்னர். கவர்னரோட பதவிக்காலம் எத்தனை வருஷம்ன்றத சொல்ற ஆர்டிகல் 156. கவர்னரோட பதவிக்காலம் எவ்வளவுங்க? 5 வருஷம். ஆர்டிகல் 157ன்றது குவாலிஃபிகேஷன் ஆஃப் கவர்னர். அதாவது கவர்னருக்கு சில தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. என்னென்ன தகுதி அப்படின்னா,
ஒன்று வந்து அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்ப்பா. ரெண்டாவது 35 வயது நிரம்பியவரை தான் நாங்கள் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுவோன்னு கான்ஸ்டியூஷனில் சில 2 தகுதிகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் நடைமுறையில் 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று என்னென்னா, ஆளுநர் அதே மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழ்நாடால் இருக்கக்கூடாது. ரெண்டாவது கன்வென்ஷனாக என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, பிரசிடெண்ட் ஆளுநரை நியமனம் செய்யும்போது அந்த மாநிலத்தோட முதலமைச்சர்கிட்ட கேட்கணும், இவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாமா, முதலமைச்சரோட கன்சர்ன் என்ன அப்படின்னு கேட்டுட்டு தான் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யணும். சரிங்களா? ஆர்டிக்கல் 157ன்றது குவாலிஃபிகேஷன் ஆஃப் கவர்னர். ஆர்டிக்கல் 158ன்றது கண்டிஷன் ஆஃப் கவர்னர். இவருக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் உண்டுங்க? இவர் கவர்னராக நியமனம் செய்யும்போது இவர் பாராளுமன்ற அவையிலையோ இல்லை சட்டமன்ற அவையிலையோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆதாயம் தரும் பதவியிலையும் இவர் இருக்கக்கூடாது. இவருக்குன்னு சலுகைகள் கொடுப்பாங்க, அதை இவர் பயன்படுத்திக்கலாம். ராஜ்பவனை இவர் பயன்படுத்திக்கலாம், எந்தவித ஒரு வாடகையும் கொடுக்காம ராஜ்பவனை பயன்படுத்திக்கலாம். ராஜ்பவன்றது என்னங்க? ஆளுநர் தங்குமிடம்தான். இந்த ராஜ்பவன்றது அஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் கவர்னர். சரிங்களா? இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 158. ஆர்டிக்கல் 159ன்றது கவர்னரோட பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லுது. இவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க? அந்த மாநிலத்தில் உள்ள சீஃப் ஜஸ்டிஸ் தான் இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். சரிங்களா? அப்பாயின்மெண்ட் பண்ணுறது தாங்க நம்ம பிரசிடெண்ட்டோட வேலை. ஆனால் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாரோட வேலை? அந்த மாநிலத்தின் உயர் நீதிபதி தான் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ நம்ம கவர்னருக்கான அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கவர்னருக்கு என்னென்ன அதிகாரம்லாம் இருக்குதுங்க? எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெகிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்சியல் பவர், ஜுடிஷியல் பவர். என்னதான் சென்டரில் எப்படி பிரசிடெண்ட்டோ ஸ்டேட்டில் கவர்னராக இருந்தாலும் பிரசிடெண்ட்டுக்கு சில பவர் கவர்னரை விட அதிகமாக தான் இருக்குது. என்னென்ன பவர் பிரசிடெண்ட்டுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா, டிப்ளமேட்டிக் பவர், மிலிட்ரி பவர், எமர்ஜென்சி பவர். இதெல்லாம் கவர்னருக்கு கிடையாது. எமர்ஜென்சினா என்னங்க? நமக்கு அவசர நிலை பிரகடனம் செய்கிறாங்கல்ல, அந்த பவர் நம்ம நாட்டில் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. மிலிட்ரி சம்மந்தமாக, அதாவது நம்ம 3 ஃபோர்ஸ் இருக்குல்லங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இந்த 3த்துக்குமேவும் சீஃப் யாருங்க? நம்ம பிரசிடெண்ட் தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கமாண்டர் நம்ம பிரசிடெண்ட் தான், கவர்னர் கிடையாது. இன்னொரு பவர் என்ன? டிப்ளமேட்டிக் பவர். டிப்ளமேட்டிக் பவர்ன்றது இப்போ நம்ம வெளிநாட்டோட ஒரு ட்ரீட்டியோ, அதாவது ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மெயினாக யார் நிகோஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர் மூலமாக தான் நிகோஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 பவரும் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் உண்டு, ஆளுநருக்கு கிடையாது. என்னென்ன பவர்? டிப்ளமேட்டிக் பவர், மிலிட்ரி பவர், எமர்ஜென்சி பவர். அப்போ கவர்னருக்கு எந்த பவர்லாம் இருக்குது? எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெகிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர், ஜுடிஷியல் பவர். இந்த 4ம் கவர்னர்கிட்ட இருக்குது. சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் பவர்னால் எதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் பவருங்க? இப்போ மாநிலத்தில் எந்த ஒரு நிர்வாக நடவடிக்கையும் இவரோட பேரில் தான் வரும், வெளியில் வரும். சரிங்களாங்க? அதே மாதிரி இவர் தான் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ணுவார். யார் யாரோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டரையும் மற்ற அமைச்சர்களையும் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அதே மாதிரி சில மாநிலங்களுக்கு மட்டும் ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர், பழங்குடியின நல்வாழ்வுத்துறை அமைச்சரை நியமனம் செய்கிறாரு. எந்தெந்த ஸ்டேட்டுக்குன்னா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிசா. இந்த 4 மாநிலங்களுக்கும் ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டரை இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எப்படி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரோ, அதே மாதிரி மாநில தலைமை வழக்கறிஞரான அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்டை கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்லங்க, மாநிலத்தின் தேர்வாணையம் இருக்குங்களா, அதோட சேர்மனையும் மற்ற மெம்பரையும் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். கவர்னர் தான் மாநில பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை அப்பாயிண்ட் பண்ணுவார். மாநில பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இவர் இருப்பார். எப்போ வரைக்கும்? இப்போ ரீசெண்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அது முன்னாடி வரைக்குமேவும்
இவர் தான் மாநில பல்கலைக்கழகத்தின் வேந்தரா இருந்தாரு. ஆனா இந்த வேந்தர் பதவி வந்து இனிமே இவருக்கு கிடையாது. இனி யாரு தான் இருப்பான்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். முதலமைச்சர் தான் இனி வேந்தர் பதவியில இருப்பாரு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து மாநில பல்கலைக்கழகத்தின் வேந்தரா யார் இருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர் தான். இது முன்னாடி வரைக்குமேவும் யார் இருந்தாரு? மாநிலத்தின் ஆளுநர் தான் இருந்தாரு. மாநிலத்தின் துணை வேந்தரை யாரு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தார். சரிங்களாங்க? இது எல்லாமே அவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர். சரி, அவரோட சட்டம் இயற்றும் அதிகாரம் லெகிஸ்லேட்டிவ் பவர்ன்றது என்னங்க? நான் டீட்டெயிலாகவும் பிரசிடென்ட் வர்சஸ் கவர்னரோட லெகிஸ்லேட்டிவ் பவரை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். நான் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன். ரீசெண்டாக நமக்கு கவர்னரோட லெகிஸ்லேட்டிவ் பவரில் நம்மளுக்கு திருத்தம் பண்ணாங்க. அதுக்காக நான் அதை ஒரு வீடியோவாகவே தனியாக போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் பவர். இவருக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பவர்லாம் இருக்குங்க? இப்போ மாநிலத்தோட மணி பில் இருக்கா, பண மசோதா இருக்கா, இந்த மணி பில்லை யாரோட முன் அனுமதி பெற்று தான் தயாரிக்க முடியும்? நம்ம ஆளுநரோட முன் அனுமதி பெற்று தான் மாநிலத்தில் மணி பில்லை தயாரிக்க முடியும். சரிங்களா? இவர் தான் மாநிலத்தின் ஃபினான்ஸ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுவார். எப்படி வந்து சென்டரில் பிரசிடென்ட் பண்ணுறாரோ மாநிலத்தில் ஃபினான்ஸ் கமிஷனை இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். மாநிலத்தின் தொகுப்பு நிதியிலிருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா இவரோட அனுமதி வேணும். மாநிலத்தில் பட்ஜெட் பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாநிலத்தில் பட்ஜெட் வந்து இவரோட முன்னிலையில் தான் நடக்கும். இதெல்லாமே அவருக்கு ஃபினான்ஷியல் பவர். கவர்னரோட ஜுடிஷியல் பவர்ன்றது என்னங்க? மெயினான ஜுடிஷியல் பவர்ன்றது பார்டனிங் பவர். பார்டனிங் பவர்ன்றது மன்னிப்பு கொடுக்குற அதிகாரம் தான் பார்டனிங் பவர்னு சொல்லுவாங்க. இதை எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 161 வந்து கவர்னரோட பார்டனிங் பவர். எப்படி வந்து சென்ட்ரல் லாவில் பிரசிடென்ட் வந்து பொது மன்னிப்பு கொடுக்க முடியுமோ அதே மாதிரி ஸ்டேட் லாவில் ஆளுநர் பொது மன்னிப்பு கொடுக்க முடியும். எந்தெந்த வகையில் வந்து பொது மன்னிப்பு கொடுப்பாங்கங்க? தண்டனையை குறைக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்டனை காலங்களை குறைக்கலாம், இல்லைன்னா முழுவதுமே தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம். ஒரு சிலரை கருணையின் காரணமாக, அதாவது சில ரீசன், இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கான தண்டனையை வந்து குறைக்கலாம், இல்லை மாற்றலாம், இல்லை தண்டனைக்கான பீரியடை ஒத்தி வைக்கலாம். இப்போ கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவங்களுடைய தண்டனையை வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இவங்க ஸ்டேட் லாவில் கவர்னர் பண்ணுவார். தூக்கு தண்டனை வழங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து முழுவதுமான தண்டனையை தள்ளி வைக்கிறது மட்டும் இவர்னால கொடுக்க முடியாது. அது வந்து பிரசிடென்ட்டு தான் பண்ணுவார். வேணா அந்த தூக்கு தண்டனையை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது, அதாவது அந்த தண்டனை கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி வைக்கிறது, இதை வேணா கவர்னர் பண்ணலாம். ஆனால் முழுவதுமான மன்னிப்பு, முழுவதுமான தூக்கு தண்டனைக்கான மன்னிப்புன்றது வந்து குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி மிலிட்ரி கோர்ட் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை தள்ளி வைக்கிற அதிகாரமும் கவர்னருக்கு கிடையாது. அது முழுக்க முழுக்க பிரசிடென்ட் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர். இதை சொல்கிற ஆர்டிக்கல் 161 161ல் கவர்னரோட பொது மன்னிப்பு அதிகாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. வேற என்னென்ன ஜுடிஷியல் பவர்லாம் ஆளுநர்கிட்ட இருக்குது? மாநில உயர் நீதிபதியை நியமனம் செய்யும்போது மாநிலத்தின் ஆளுநரோட ஒப்புதலை கேட்கணும். ஆனால் இவங்க மாநில உயர் நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருங்க? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணாலுமேவும் கவர்னரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆளுநர் தான் மாவட்ட நீதிபதியை நியமனம் பண்ணுவார். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன பவர் இருக்குன்னா டிஸ்கிரிஷ்னரி பவர்னு இருக்குது. டிஸ்கிரிஷ்னரி பவர்ன்றது என்னங்க? தன்னிச்சையாக செயல்படுற அதிகாரம். அதாவது கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க? ஆளுநர் அவரோட கடமையை செய்கிறதுக்கு யாரோட அட்வைஸ் மூலமாக தான் பண்ண முடியும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர். இவங்க என்ன அறிவுறுத்தல் கொடுக்குறாங்களோ அதை தான் கவர்னர் வந்து பண்ணுவார். ஸோ இதை சொல்கிற ஆர்டிக்கல் 163. 164ன்றது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்கன்னா அந்த மாநிலத்தோட சட்டசபைக்கு தான் இவங்க பொறுப்பானவங்க. இவருக்குன்னு என்னென்ன டிஸ்கிரிஷ்னரி பவர் இருக்குங்க? இப்போ ஒரு மசோதா வருது, ஆனால் அதை குடியரசுத் தலைவருக்கு இவர் அனுப்பணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அந்த பில்லை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் கொடுத்து தான் இவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னு அவசியம் கிடையாது.
இவர் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு இவர் நினச்சாரு அப்படின்னா அந்த பில்லை பிரசிடெண்ட்டுக்காக இவர் அனுப்பி வைக்கலாம். அதில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் தேவை கிடையாது. மாநிலத்தில் அவசர நிலையை அறிவிக்கணும். யார் அறிவிப்பாங்கங்க? குடியரசுத் தலைவர் தான் மாநிலத்தோட அவசர நிலையையும் பிரகடனப்படுத்துவார். ஆனால் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆளுநர் பண்ணலாம். இந்த மாதிரி மாநிலத்தில் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால அவசர நிலை பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ரெக்கமெண்ட் பண்ணலாம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் இல்லாமல். இதெல்லாம் இவர்களோட டிஸ்கிரிஷனரி பவர். இந்த டிஸ்கிரிஷன் பவர்லாம் கான்ஸ்டியூஷனலாகவே கொடுத்துருக்காங்க, அரசியலமைப்பு ரீதியாகவும் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன்ட்டு சில டிஸ்கிரிஷனரி பவர் ஆளுநருக்கு உண்டு. எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் வரும்போது இவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் அப்படின்னா, எந்த பார்ட்டியுமே மெஜாரிட்டி இல்லைங்க, அந்த சுச்சுவேஷனில் சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுற அதிகாரம் நம்ம ஆளுநர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி திடீர்னு சீஃப் மினிஸ்டர் தவறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட பதவிக்கு அடுத்து வர்றதுக்கான தலைவர் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவர் சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுவார். இதெல்லாமே இவரோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம கவர்னராக முடிச்சாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்ப்போம். இந்த கொஷினை பாருங்கள். ஆர்டிக்கல் 200 எதை பற்றி சொல்லுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் சட்டம் இயற்றும் அதிகாரம் கிளாஸில் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு மசோதாவை ஆளுநருக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அனுப்புகிறத என்ன பண்ணலாம்? ஒப்புதல் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை நிறுத்தி வைக்கலாம், இல்லை அதுக்கு பதிலே அளிக்காமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பவர் என்ன? பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புறது. அந்த பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புறத தான் ஆர்டிக்கல் 200 சொல்லுது. சரிங்களா? ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளல் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும்? இப்போதான் நான் சொன்னேன், ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லப்படுற ஸ்டேட் பட்ஜெட் யாரோட முன்னிலையில் தான் நடக்கும்? நம்ம ஆளுநரோட முன்னிலையில் தான் நடக்கும். இதை தயாரிப்பது வேணால் நிதியமைச்சராக இருக்கலாம், அதுக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆளுநரோட அனுமதி வேணும். மணி பில்லாகவும் இருந்தாலும் அதுக்கு ஆளுநரோட அனுமதியோடு தான் இந்த மசோதாவை தயாரிக்க முடியும். இந்த கொஸ்டின் பாருங்கள். மாநில ஆளுநர் பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. இது எதை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்க. அப்பாயின்மெண்ட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார்? மாநில தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்டை இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சரி, ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு. ஆனால் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. யாரை அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார். நம்ம என்ன பார்த்தோம்? மாநில பல்கலைக்கழகத்தின் வேந்தரா ஆளுநர் தான் செயல்படுவார், துணை வேந்தரை தான் இவர் நியமனம் பண்ணுவார். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வேந்தரை தான் நியமிக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. வேந்தர் கிடையாது, துணை வேந்தரை தான் இவர் நியமனம் செய்கிறாரு. வேந்தரா இது முன்னாடி வரைக்கும் இருந்தார். இப்போ ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால வேந்தர் பதவியில் யார் இருப்பாருங்க? முதலமைச்சர். முதலமைச்சரை நியமிக்கிறார். இதுவுமே கரெக்டானது ஸ்டேட்மெண்ட் தான். மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறார். இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன் மெம்பரையும் இவர் தான் நியமனம் செய்கிறாரு. ஸோ எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த கொஸ்டினை பாருங்க. மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் குறித்து கீழ்கண்ட கூற்றை கருதுக. ஜுடிஷியல் பவரை பற்றி கேட்டிருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 161வது சட்ட உறுப்பின் கீழ் மிகவும் விரிவானது, அது எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம், அவளோ அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அத்துமீறும் உணர்வுக்கு ஆட்பட்டிருக்கும் போது நீதி புனராய்வு என்பது சாத்தியமானதாகும். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்றுக்கும் காரணமும் சரியான விளக்கம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அது சரிதான். ஏன்னா பார்டனிங் பவர் 161 இருக்குது, அது ரொம்ப விரிவானது அப்படின்னு கொடுத்துருக்குது. இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது
அது தவறா முற்படும்போது அதுக்கான கேள்விகள் எழும் சொல்லியிருக்கிறதும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா எனக்கு வந்து கூற்றே தவறானது அப்படின்ற மாரி தான் தோணுது. இங்க என்ன குடுத்துருக்காங்க? மிகவும் விரிவானது. அது எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லைன்னு குடுத்துருக்காங்க. இவருக்குன்னு சில லிமிட்டேஷன்லாம் இருக்குல்லங்க. பார்டனிங் பவர்ன்றது தூக்கு தண்டனையில இவர் விதிக்க முடியுமா? விதிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி மிலிட்டரி கோர்ட் என்ன குடுக்குறாங்களோ, அந்த தண்டனையிலயும் இவர் வந்து தண்டனைய குறைக்க முடியாது, செய்ய முடியாது. ஸோ, அவருக்கான எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு குடுத்துருக்குது எனக்கு ராங் ஸ்டேட்மெண்ட்டா தெரியுது. ஸோ, ஆன்சர் கீழ இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. எதுக்கும் நீங்க ரீசெக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிகவும் விரிவானதுன்னு குடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து ரொம்ப வைடான பவர் கிடையாது. பார்டனிங் பவர பொறுத்தவரைக்கும் பிரசிடென்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்கு. ஸோ, அவரோட பவர் தான் ரொம்ப வைடா இருக்கும். அவருக்கு தான் எந்த எல்லையும் இல்ல. இந்த கொஸ்டின்ல மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 72வது சட்ட உறுப்பின் கீழ் மிகவும் விரிவானது. அது எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கான நீதிமன்ற அதிகாரம் குடுத்திருந்தாங்கன்னா சரியானது. ஆனா, ஆளுநரோட நீதிமன்ற அதிகாரம்ல 161ன்றது என்னங்க? பார்டனிங் பவர். பார்டனிங் பவர்ன்றது பொது மன்னிப்பு அதிகாரம். இத மிகவும் விரிவானது. எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லைன்னு குடுத்துருக்கிறது தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ, செக் பண்ணிக்கோங்க திருப்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which article of the Indian Constitution states that the executive power of the state shall be vested with the governor? இது ஆர்டிக்கிளை பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் என்ன சொன்னோம்? அதாவது கவர்னருக்கான ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல்ன்றது 153. ஒரு கவர்னர் இருக்கணும் மாநிலத்துக்கு அப்படின்னு சொன்ன ஆர்டிக்கல் 153. 154ன்றது தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்டிக்கல் ப்ரொவைட்ஸ் த ப்ரிவிலேஜஸ் ஃபார் த ஸ்டேட் கவர்னர். இது வந்து ஆர்டிக்கல் 361ல் சில சிறப்புரிமைகள்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த இதில் இருக்கும். ஸோ இந்த ஆர்டிக்கலை பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 361(1)ல் தான் மாநில ஆளுநரோட சிறப்புரிமைகளை பற்றி சொல்லுது. இந்த கொஸ்டினை பாருங்க. லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம மாநில ஆளுநர் தான். இதை நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பவரில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ஸில் லோக் ஆயுக்தா உறுப்பினர்களையும் யார் தான் நியமனம் செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாநில ஆளுநர் தான் நியமனம் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்டிகல்ஸாக கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. 156ன்றது என்னங்க? அவரோட பதவிக்காலம். ஸோ ஏக்கு வந்து 2. ஆர்டிகல் 155ன்றது அவரோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லுது. ஸோ பிக்கு 3. ஆர்டிகல் 157ன்றது குவாலிஃபிகேஷன். ஆர்டிகல் 158ன்றது கண்டிஷன். ஆர்டிகல் 159ன்றது பதவி பிரமாணம். 161ன்றது ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவுமே ஒரு ஆர்டிக்கல் ரிலேட்டடாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஓர் அமைச்சரவை குழு தேவை என்று எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 163. இந்த அமைச்சரவை குழு யாருக்கு பொறுப்பானது? சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். இதை சொல்கிற ஆர்டிக்கல் 164. இந்த ரெண்டுத்தையும் மாற்றிடக்கூடாது. அமைச்சரவை குழு ஆளுநருக்கு அறிவுரை கூறும் ஆர்டிக்கல் வந்து 163. அமைச்சரவை குழு சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் சொல்ற ஆர்டிகல் 164. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது, ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவுமே ஆர்டிக்கல் தான், இப்போ நம்ம பார்த்தது தான். ஸோ ஈஸியாக மேட்ச் பண்ணிடுவாங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டிக்கல் 200ன்னு கொடுத்துருக்காங்க. கவர்னர் வந்து பில்லுக்கு ஒப்புதல் அளிக்கிறது, இல்லைனா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பார், இல்லை ஒத்தி வைப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ ஆர்டிக்கல் 200. ஆர்டிக்கல் 165ன்றதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது என்னென்னா பவர் ஆஃப் த கவர்னர் டு அப்பாயிண்ட் அட்வொகேட் ஜென்ரல். எப்படி வந்து ஆர்டிக்கல் 76ன்றது அட்டார்னி ஜென்ரலை வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஆர்டிக்கல் 165ன்றது ஆளுநர் வந்து அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட்டை வந்து நியமனம் பண்ணுவார். சரியா? இந்த 2 ஆர்டிக்கல் தான் புதுசாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 156 என்ன பார்த்தோங்க? ஆளுநரோட பதவிக்காலம். 155ன்றது அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும்
மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார். கூற்று கரெக்ட் தானுங்க. ஆளுநர் என்னென்ன பண்றாருங்க? அரசோட நிர்வாகத் தலைவர் கரெக்டு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் 2 வேலையும் இவர் தான் பண்றாரு. அப்ப கூற்று வந்து கரெக்ட் தான். காரணம் என்ன கொடுத்துருக்காங்க? ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஆளுநர்ன்ற போஸ்ட் வந்து கூட்டாட்சிக்கு எதிரானது கிடையாது. அது கூட்டாட்சிக்கு ஒரு சான்றான விஷயம்தான். ஆனால் ஆளுநரோட அப்பாயின்மெண்ட் தான் கூட்டாட்சிக்கு எதிரானது. ஸோ காரணம் வந்து தவறு, கூற்று வந்து சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கவர்னர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் நாட் ஆன்சரபிள் டு ஈச் அதர். இது சரியானது தானுங்க. ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து யாருக்கு பதில் சொல்லணும்? யாருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள்? அந்த மாநிலத்தோட சட்டமன்றத்திற்கு. கவர்னரும் அவர் பண்ற கடமைக்கு யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கவர்னரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் கவர்னருக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கூற்று கரெக்டு தான். காரணம் என்ன கொடுத்துருக்காங்க? பிகாஸ் போத் ஆர் ஆன்சரபிள் டு பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் தவறு. ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யாருக்கு தான் பதில் சொல்லணுங்க? சட்டமன்றத்துக்கு. கவர்னர் வந்து யாருக்குமேவும் பதிலளிக்க அவர் பண்ணுற கடமைக்கு அவர் வந்து பதிலளிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம அரசியலமைப்பிலே கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 361 நினைக்கிறேன். அதை திருப்பி செக் பண்ணிக்கோங்க. ஸோ காரணம் வந்து தவறு. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, அவ்வளோதாங்க. கவர்னரை பார்த்தாச்சு. கவர்னர் சம்மந்தமாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் பார்த்துட்டோம். ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மாநில சட்டமன்றத்தை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்லிமெண்ட்டை பார்த்துட்டோம். அதுக்கான ஆர்டிகல்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஒரு 10 நம்ம படித்தோம். எப்படி வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கணும், ஒரு 10 ஆர்டிக்கலாக தனித்தனியாக படித்தோம். அதே மாதிரி தான் ஸ்டேட்டுக்கும் ஈஸியாக 10 பார்த்துடலாம். அந்த 10 ஆர்டிகல்ஸோட பார்க்க மாட்டோம். அந்த 10 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் சேர்த்தே சொல்லிவிடுவேன். நெக்ஸ்ட்டு திங்கட்கிழமை வந்து மாநில சட்டமன்றங்களை பற்றி பார்த்துருவோம்.